54வது தலைப்பு 155வது துஆ. அத்துஆ இந்த இஹ்மாதில் மையத், அதாவது கண்களை மூடுகின்ற நேரத்தில், ஜனாசாவுடைய கண்களை மூடுகிற நேரத்தில் ஓதுகின்ற துஆ அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா அது என்னை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஆலம் பிழை. நம்ம ஜனாசாவை பார்க்க போறது நேரத்தில் ஓதுற துஆ அதான் சரியானது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்மாலுக்காக அதுல ஓதினாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் அதுல இல்ல. இஹ்மால்ன்றது கண்ணை மூடுறது, கண்ணை மூடுறதுக்காக அந்த துஆவை ஓதினார்கள் என்பதுக்கு அதுல தலீல் இல்ல. பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 2169வது இலக்கம். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவிக்கிறாங்க இத. தഖல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி ஸலமா, அபூ ஸலமாட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க வராங்க. அபூ ஸலமாவிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வகத் ஷக்க பஸருஹு ஃபஅஹ்மதஹு, மரணிச்சிட்டாங்க, ஆனா கண் என்ன செஞ்சிருக்குது, அப்படி திறந்திருக்குது, கண் திறந்திருக்கு. ஃபஅஹ்மதஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடி விடுறாங்க. சும்ம கால இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர், உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அதை பின்தொடர்ந்து செல்லும். சுப்ஹானல்லாஹ், உயிர் கைப்பற்றப்பட்டால் பார்வை அந்த உயிரை பின்தொடர்ந்து என்ன செய்யும், செல்லும். அப்படின்னா பார்வை நிக்கிறது, அது உயிரை பின்தொடர்ந்து என்ன செய்யும், நிற்கும். சிலருடைய கண்கள் அப்ப மூடுபட்டு சில நேரத்தில் திறந்திருந்தா பார்வை போன திசையை தான் என்ன செய்யும், அது பார்த்து கொண்டு, அந்த உயிர் போன திசையை தான் பார்த்து கொண்டு அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபதஜ்ஜனாசும் மின் அஹ்லிஹி, இவருடைய கண் மூடனே மௌத்து அப்படின்ற மக்கள் அங்கனிக்கு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. ஃபவஜ்ஜ நாசு மின் அஹ்லிஹினா, குடும்பத்தில் உள்ளவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு என்ன செய்யறாங்க, அழுகுறாங்க. ஃபகால லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர், உங்களுக்கு எதிராக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டாம், நல்ல வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யுங்க, பிரார்த்தியுங்கள். எதிராக என்ன செய்யணும், ஏன்னா அந்த நேரத்தில் சைத்தான் எதிரான வார்த்தைகளை தான் சொல்ல பாப்பா. அந்த மாதிரி வார்த்தைகளை பிரார்த்திக்க வேண்டாம். ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன, ஏற்றுக்கொள்வாயாக, அம்மனேண்டா ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க இந்த இடத்துல எதிராக என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம், ஹைரான வார்த்தைகளை கொண்டு பிரார்த்திங்க. தும்ம கால, பின்னர் சொன்னார்கள். அப்ப இதுக்கு கண்ண மூடுற விஷயத்துக்கு என்னது சம்பந்தம் இல்லை. பின்னர் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி அபி ஸலமத வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின் وَخْلُفُهُ فِي أَقْبِهِ فِي الْغَابِرِينَ وَاغْفِرْ لَنَا وَلَهُ يَا رَبَّ الْعَالَمِينَ وَافْسَحْ لَهُ فِي قَبْرِهِ وَنَوِّرْ لَهُ فِيهِ. இப்படி என்ற துஆ. இந்த துஆ எங்கள் அதிகமான பேர் மனனம் இல்லாத ஒரு துஆ. மற்ற துஆக்கள் சர்வசாதாரணமா ஒருத்தர் மனநமிட்டு ஒரு 5 பேர் மனநமிடாம எந்திரிப்பாங்க. ஆனா இது அப்படி இல்லை. பெரும்பாலும் இந்த துஆ என்னது, மனநம் இல்லை. ஜனாசாவை பார்க்க போற நேரத்தில் ஓத வேண்டிய துஆக்கள்ல இது ஒன்று. ஜனாசாவை பார்க்க சில வேலை ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், கண்ணை மூடுற நேரத்தில் ஓர துஆன்னு வந்திருக்குது. அப்ப அதனால ஒரு இது காரணமா எந்திக்கலாம், நம்ம எங்க கண்ணை மூட போறோம் அப்படின்னு, அதனால என்ன செஞ்சுக்கலாம், இது ஒரு காரணமா எந்திக்கலாம். ஆனா அப்படி இல்ல, நம்ம ஜனாசாவை பார்க்க போற நேரத்துல ஓதுற துஆ தான் இது. என்ன அந்த அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹும்ம ஃபிர் லி ஃபுலான் என்று போட்டிருக்காங்க, பேரை சொல்றது. நம்ம யாருக்காக வேண்டி துஆ கேட்கிறோமோ, அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துர் ரஹ்மான், அல்லாஹ் அப்படி அந்த மாதிரி, அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா அப்படின்னு அந்த பேரை சொல்லி, அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னிப்பாயாக. வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியின், நேர்வழி பெற்றவர்களில் இவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக. வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு ஒரு சிறந்த இங்க உலகத்துல அவர் விட்டு செல்றாரு, அதுக்கு ஒரு சிறந்த ஒரு பிரதியீட்டை நீ வைப்பாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அவருக்கும் பாருங்க, யாருக்கு பாவ மன்னிப்பு தேடுற நேரத்தில் முதல்ல எங்களுக்கு தேடணும். ஒரு ஆள் பாவ மன்னிப்பு, அதாவது யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பானா அப்படின்னு நம்ம கேட்கணும், முதல்ல எங்களே சேர்த்துக்கிறோம். அதாவது காலு ரப்பிக்ஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், அவர்களுக்கு சொல்றேன், அல்லாஹ் தஆலா அவங்கள தான் சொல்ல வார அந்த இடத்துல, அவங்க முன்னோர்களுக்கு எப்படி துஆ கேட்பாங்கன்னு சொல்ல வார இடத்துல முதல்ல என்ன செய்வாங்க, எங்களது பாவங்களை வேண்டா உங்களது பாவங்களை மன்னிப்பேன். அப்ப நீ யாரு, சரியா, நீனும் பாவத்துல அதே சமம் அல்லது அதை விட அதிகம் உள்ளவன் தானே. அப்ப அதனால எப்பயும் யாருக்கு பாவ மன்னிப்பு தேடணும், முதல்ல எங்களுக்கு என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு தேடிக்கிறோம். அதனாலதான் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், எங்களது பாவத்தையும் இவரது பாவத்தையும் என்ன செய்வாயாக, மன்னிப்பாயாக. அந்த வார்த்தை வருது பாருங்க, அவரை தான் துஆ கேட்கிறோம். ஆனா முதல்ல எங்களுக்கு வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், உலகத்தாரின் இரட்சகனே எங்களது பாவத்தையும் அவரது பாவத்தையும் மன்னிப்பாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவரது கபரிலே ஒரு விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. வனவ்விர் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு ஒளியை ஏற்படுத்துவாயாக. அதற்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த ஜனாசாவுடைய துஆக்கள் இருக்குதானே, அதை நம்ம பாடமிடுவதும் பிறருக்கு பாடமிட வைப்பதும் எங்களுக்கு தான் நன்மை. ஏன்னா அது எங்களுக்கு கேட்கப்படக்கூடிய துஆ. ஜனாசால ஓதக்கூடிய துஆக்கள், மையத்தை பார்த்து ஓதக்கூடிய துஆக்கள் நம்ம நிறைய பிரச்சாரம் செய்யணும். ஏன்னா நாம வாழுகின்ற சமுதாயம் அதை தெரியாத ஒரு சமுதாயமாக இருந்தா பாதிக்கப்பட போறது நாங்க தான்.
நாம பிள்ளைகள் அதை தெரியாம இருந்தா பாதிக்கப்பட போறது நாங்கள் தான். ஏன்னா நம்மளுக்கு தான் துவா ஓதப்பட போகுது. அவங்களுக்கு பாடம் இல்லைன்றது யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு தான் அது பாதிப்பு. அதனால இதுல ஒரு நிறைய கவனம் எடுக்க வேண்டிய துஆக்கள்ல இது உண்டு. அப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை என்ன செய்றாங்க கேக்குறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி அபி ஸலமத வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின் வஃபிர் லனா வ லஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி. இது ஜனாஸாவை பார்க்க போகிற நேரத்தில் ஓதுகின்ற துஆ. ها قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب.